நம்ம சூரிய குடும்பத்துக்கு வெளியே பார்க்கறதுக்கு நம்ம பூமி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 3 எக்ஸா பிளானட்ஸை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பேச போறோம். ஸோ திஸ் இஸ் எல்சிட் வெல்கம் டு மை சேனல். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கெப்லர் 452b. இது சுமார் 1400 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கு நம்ம சூரிய குடும்பத்துல இருந்து. அண்ட் இந்த ஒரு பிளானட் வந்து என்னதான் பார்க்கறதுக்கு நம்ம பூமி மாதிரி இருந்தாலுமே இது நம்ம பூமியோட 60% பெருசாங்க. அண்ட் இதுவுமே அதோட ஸ்டார்ல இருந்து ஒரு பர்டிகுலர் ஹேபிட்டபிள் சோன்ல தான் அமைஞ்சிருக்குன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதோட ஸ்டார் கூட பார்க்கறதுக்கு நம்ம சன் மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஜி டைப் ஸ்டாராங்க. அண்ட் இது அதோட ஸ்டார் சுத்தி வரதுக்கு கிட்டத்தட்ட 385 நாட்கள் எடுத்துக்கொள்ளுது அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதை 2015 கெப்லர் டெலிஸ்கோப் தான் கண்டுபிடிச்சிருக்கு. இப்போ நம்ம ரெண்டாவதா பார்க்க போறது கெப்லர் 187f. இதுதான் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு எக்ஸோ பிளானட். 2014 கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பார்க்கறதுக்கு அப்படியே நம்ம பூமி மாதிரியே இருக்குமாங்க. ஆனா இது வந்துட்டு ஒரு ரெட் ட்வார்ஃப்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு ஸ்டார் தான் சுத்தி வருது. இந்த ஸ்டார்ஸ் பார்க்கறதுக்கு நம்ம சூரியனை விட ரொம்ப சின்னதாகவும் குறைந்த அளவு வெப்பநிலை வெளியிடதாகவும் இருக்குமாங்க. ஸோ இதுவுமே நம்ம பூமியில இருந்து சுமார் 500 ஒளியாண்டுகள் தள்ளி தான் அமைஞ்சிருக்கு. இதுவும் சிக்னஸ் கான்ஸ்டலேஷன்ல தான் இருக்கு. அண்ட் நம்ம ஃபைனலா பார்க்க போறது ப்ராக்சிமா சென்ச்சுரி பி. இது 2014 தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஒரு பிளானட் தான் நம்ம சோலார் சிஸ்டத்துக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய பூமி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டாங்க. சுமார் 4.24 ஒளியாண்டுகள் தள்ளி தான் இது அமைஞ்சிருக்கு. அண்ட் இதுவுமே ஒரு ரெட் ஆஃப் ஸ்டார் தான் சுத்தி வருதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இது ஒரு டைட்டலி லாக்டு பிளானட். அதாவது இதோட ஒரு பக்கம் எப்போதுமே ஹாட்டாக தான் இருக்கும், இன்னொரு பக்கம் எப்போதுமே கோல்டாக தான் இருக்கும். இந்த 3 பிளானட்ல உங்களுக்கு எந்த பிளானட் ரொம்ப பிடிச்சிருக்குன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்க தினமும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.